டவுன் பஸ் அந்த நகைக்கடைக்கு 50 அடி முன்பே பயணிகளை இறக்கிவிட்டது. லக்ஷ்மி தனது கையில் சுருட்டி வைத்து கொண்டிருந்த மஞ்சப்பையை கைகளில் இறுக்கி வைத்தபடி கீழே இறங்கினாள். அது தீபாவளி சீசன் என்பதால் கூட்ட நெரிசலில் ஜீப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அவள் கையில் சுருட்டி வைத்திருக்கும் மஞ்சப்பை அவளுடைய முழு வாழ்வின் கனவு. அதனை அத்தனை எளிதில் பறிகொடுக்க அவள் தயாராக இல்லை. அந்த நகைக்கடையை இதே வீதியில் கடந்து செல்லும்போது பல முறை கவனித்திருக்கிறாள். அவள் சமையல் வேலைக்கு செல்லும் 2-3 வீடுகளில் அந்த வீட்டு மனிதர்கள் அந்த கடையின் மகாமதித்தை பற்றி கூறும்போது செவி மடத்து கேட்டிருக்கிறாள். மேலும் லக்ஷ்மி வீட்டில் உள்ள தனது ஒரே பொழுதுபோக்கு சாதாரணமான தொலைக்காட்சி பேட்டியில் தோன்றும் நகைக்கடை விளம்பரங்களை பார்த்திருக்கிறாள். கைராசி, சீதாரம் போன்றவற்றை விட அவர்களுடைய கடை சேலத்தில் மட்டும், அதுவும் கடைவீதியில் மட்டும் இருப்பது என்னவோ லக்ஷ்மிக்கு அதன் மீது ஒரு அபிமானம் உண்டு. தனது வாழ்வில் லட்சியமான 2 குடைகளுடன் கூடிய ஒரு நீண்ட நீலக்கல் தொங்க, வெளிப்பகுதி முழுவதும் வேலைப்பாடுடன் சின்ன சின்ன நீல மணிகளால் கோர்க்கப்பட்ட ஒரு ஜோடி அழகை ஜிமிக்கி அந்த கடையில் தான் வாங்க வேண்டும் என்பது அவளுடைய ஆசை. நாளைக்கு போனஸ் போட போகிறாங்க, என்ன வேணும் லக்ஷ்மி உனக்கு என்றான் ரங்கன். 30 வருடங்களுக்கு முன்னால் அப்பாவின் சொற்ப சம்பாத்தியத்தை லக்ஷ்மிக்கு குபேரன் மாப்பிள்ளையா வருவதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் ரங்கசாமி உழைப்பின் மீது நம்பிக்கை உள்ள துடிப்பான கணவன். அழகன், கம்பீரமானவன். அவனுடைய அழகிய சிகை அவன் முன்னேற்றியை மறைக்கும் போது மேலும் அழகாக தெரிவான். அப்போது அவள் ஒரு சில உலகங்களுக்கு சொல்லாமல் சென்று வருவாள். நீலக்கல் வச்ச ரெட்டக்குட ஜிமிக்கி என்றால் ரங்கசாமியின் சிகையை அளந்தபடி அவனுடைய தாய் தந்தையர் அவனுடைய 2 சகோதரிகளுடன் 6 பேர் கொண்ட மிக சிறிய அந்த ஒன்று குடுத்தனத்தில் இப்படி சிகையை அளந்து அவனுடன் அவள் பேசுவதற்கு அமையும் சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. எத்தனை பவுனின் அந்த அளவில் பண்ணணுமா? குறைஞ்சது 1.5 பவுன் வேணும். ரங்கசாமி சிரித்தான். எனக்கு போனஸ் வெறும் 1000 ரூபாய். அப்பா அம்மா கிட்ட கொடுத்தது போக உனக்கு 100 200 கொடுக்கலான்னு இருந்தேன். ஏதோ புடவை கேட்பான்னு பார்த்தா ஜிமிக்கி கேட்குறியே, அடுத்த ஜென்மத்தில் பார்க்கலாம் என்றான். அவள் இடையே தழுவியபடி ஒரு சராசரி மாநில வாழ்வில் பொருளாதாரத்திற்கும் தங்கத்தின் விலையும் நேரடி தொடர்பு உள்ளது. இந்தியா போன்ற நாடுகளில் தங்கம் பொதுமக்களின் ஒரு முதலீடாக இருப்பதால் அதன் பயன்பாடு எளிதில் கீழ்த்தட்டு மக்களை சென்றடைவதே இல்லை. ஆனால் லக்ஷ்மியின் கனவு வெறும் பொருளாதாரம் சார்ந்ததில்லை. அவள் அந்த ஜிமிக்கை ஒரு சாதாரண பெண் அதன் அழகிய தன்மையில் எளிதில் கவரப்பட்ட ஆசை கொள்வாளே, அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டாள். எங்க பிடிச்ச இந்த நீலக்கல் வச்ச 2 கூட ஜிமிக்கி என்றாள் ரங்கசாமி. லக்ஷ்மி ஆவலுடன், நதியா ஒரு படத்தில் கல்யாண குளத்தில் வந்து நிற்பாங்க, அப்போ அவள் இந்த நீலக்கல் வச்ச ஜிமிக்கி போட்டிருப்பா, அவள் முகத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். அன்னையிலேருந்து எனக்கு அதே மாதிரி ஒரு ஜிமிக்கி வாங்கணும்னு ஆசை என்றாள். சினிமாவில் காட்டுவதெல்லாம் ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட். நான் ஒரிஜினல் தானே. ரொம்ப நாள் ஆகும் லக்ஷ்மி. ஆகட்டும், நான் நாளைக்கே வேணுமா கேட்கல. கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்ப்போம், அப்புறமா வாங்கலாம். ஒருவேளை ஜிமிக்கி வாங்கணும் என்பதால் நம்மோட சேமிக்கும் பழக்கம் மேலும் வலுப்படலாம் இல்லையா என்றாள். மறுநாளே அவன் லக்ஷ்மியை தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கிளை ஒன்றுக்கு அழைத்து சென்றான். அவள் பெயரில் கணக்கு ஒன்றை துவங்கினான். அந்த கணக்கில் அவளிடம் கொடுக்கலாம் என்று வைத்திருந்த 200 ரூபாய் போட்டு கணக்கு புத்தகத்தை லக்ஷ்மி கையில் கொடுத்து, மாதம் மாதம் இதில் நம்மளால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ அதை போடுவோம். என்னைக்காவது ஒரு நாள் நீ ஆசைப்பட்ட நீலக்கல் ஜிமிக்கி உன் காதில் தொங்கும், சரியா என்றான். மறுமாத சம்பளம் ரங்கசாமி வாங்குவதற்குள் லக்ஷ்மியின் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டது போலானது. தொடர்ந்து இரவு ஷிஃப்ட் வேலைக்கு பனி விழும் இரவுகளில் சைக்கிளில் அவன் தொழிற்சாலைக்கு 5 கிலோமீட்டர் சென்றதால் சளி என்று கண்டறியப்பட்டு நிமோனியா காய்ச்சல் நெஞ்சில் உரைத்து ரங்கசாமியின் உயிரை குடித்தது. அவர்கள் இருவருக்கு நடுவில் பல தழுவல்களை பெற்று ஜொலித்திருக்க வேண்டிய தாம்பத்தியம் ஒரே ஆண்டில் கருகி போனது. ஒரு சராசரி பெண்ணிற்கு நேரும் அவலம் அவளுக்கு நேர்ந்தது. மேலும் 2 பெண்கள் திருமணமாகாமல் வீட்டில் இருக்கும்போது மகனை நினைவுபடுத்தபடி மருமகள் இருப்பதை விரும்பாத ரங்கசாமியின் பெற்றோர் அவளை
அவளுடைய பிறந்த வீட்டுக்கு கொண்டு விட்டனர். மீண்டும் பிறந்த வீட்டின் இன்னல்களுடன் தனது வாழ்க்கையை ஒரு இளம் கைப்பெண் என்ற பட்டத்தையும் சுமந்து கொண்டு போராடத் துவங்கினாள். சுய சம்பாத்தியம் இல்லை என்றால் பெண்ணிற்கு மதிப்பில்லை என்பதை புரிந்து கொண்டபோது வாழ்க்கை ஒரு சவாலாக நேற்றது. அவளைப் போன்ற பெண்கள் சுய சம்பாத்தியம் என்பது கிளம்பினால் ஒன்று 10 பாத்திரம் தேய்த்து வீட்டில் பராமரிக்க ஒரு பணிப்பெண்ணாகவோ அல்லது 2-3 இல்லங்களில் அடுப்படியில் வெந்து சமையற்காரியாக தான் செல்ல முடியும் என்பது முகத்தில் அறைந்தது. லக்ஷ்மி சமையல் வேலையை தேர்ந்தெடுத்தாள். சமையல் வேலையை அவளுக்கு அதிகமாக கொட்டி கொடுத்து விடவில்லை. தனது தன்மானத்தை விட்டு கொடுக்காமல், தன் மீது விழும் பரிதாப பார்வைகளில் தடுக்க முடியாமல், தனது இளமையை காத்து கொண்டு சுடு அடுப்புடன் மனிதர்களின் சுடு சொற்களை தாங்கிக் கொண்டு போராடியதில் தலை நரைத்ததுதான் மிச்சம். 2-3 இல்லங்களில் சமையல் வேலை செய்து பெற்று வரும்படி ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ மட்டும்தான் உறுதுணையாக இருந்தது. உறவுகள் விலகி செல்ல செல்ல ஒன்று குடுத்தனங்களின் அக்கம் பக்கத்தினரே உறவுகள் ஆயினர். மொழி நரைத்தாலும் பல வருடங்களுக்கு முன்னர் முளைத்த ஆசை மட்டும் நரைக்கவில்லை. நெஞ்சின் ஒரு மூலையில் அந்த நீலக்கல் தொங்கும் இரட்டை குடை ஜிமிக்கி அசைந்து கொண்டே இருந்தது. லக்ஷ்மி பணம் சேர்க்க துவங்கினாள். கடைகளுக்கு இட்லி செய்து கொடுத்தால் கணிசமாக காசு வருகிறது என்று கேள்விப்பட்டு பெரிய பெரிய இட்லி குண்டானும் கொடி அடுப்பும் கொண்டு வந்து போட்டு விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்து 100 இட்லிகள் செய்து கடைகளுக்கு சப்ளை பண்ண தொடங்கினாள். தரத்தில் சிறிதும் சமரசம் செய்து கொள்ளாத அவளுடைய உழைப்பிற்கு பலன் இருந்தது. மளமெளவென்ற சின்ன சின்ன ஹோட்டலில் அவளுடைய இட்லிகளுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. சீமந்தம் போன்ற ஒரு நாள் சமையல்களுக்கு சென்று வர துவங்கினாள். கையில் கொஞ்சம் பணம் சேர துவங்கியது. தனது ஒரே சொத்தான பெண் உதிர்ந்த ட்ரங்க் பெட்டியின் அடியில் 25 வருடங்களுக்கு முன்பு புதைத்து வைத்திருந்த வங்கி கணக்கு புத்தகத்தை அந்த வங்கி கிளையில் சென்று புதுப்பித்தாள். அவர்கள் கேட்ட ஆதாரங்களையும் புகைப்படங்களையும் அளித்து பணம் சேர்க்க துவங்கினாள். தானியங்கி பண பட்டுவாடா எந்திரத்தின் செயல்முறைகள் அவளை வெறுட்டாமல் புரிந்து கொள்ளுதலின் ஆர்வம் காரணமாக எளிதாகவும் வியப்பூட்டுதலாகவும் இருந்தது. தனக்கு கிடைத்த ஒரு தனிமை சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுத்த பிளாஸ்டிக் கார்டை தேய்த்து அவள் ஒரு இயந்திரத்தை இயக்கி பணம் ஈர்த்தபோது ஒரு சிறந்த குழந்தையைப் போல கைத்தட்டி குதுகலித்தாள். இந்த வயசில் நீ ஜிமிக்க மாட்டிப்பியா என்றால் பக்கத்து குடித்தனத்தை சேர்ந்த ரேவதி. ரேவதிக்கு இவளைப் போல அடுப்பில் அல்லல் படும் அவதியில்லை. ஒரு மகன், ஒரு மருமகள், பேரன் ஒருவன் என்ற குடும்பம் அவளுடையது என்றாலும் லக்ஷ்மியின் முழு வாழ்க்கையும் அறிந்த தோளுமை உள்ள ஜீவன். லக்ஷ்மி கண்ணாடியில் தனது உருவத்தை பார்த்தால் போராட்டமும் தனிமையும் அனுபவ கோடுகளால் முகத்தின் அழகை மறைத்து வயதை கூட்ட முற்பட்டாலும் நதியாவை மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டிருந்தார்கள். நெற்றி சுற்றி காசு மாலை அங்கி ஒட்டியான எல்லாம் போட்டுக்கொண்ட நதியா தனது காது தோடுகளை கலற்றிபடி இந்த தோடு எடுப்பா இல்லையே என்றதும் அவள் தந்தை ஒரு பேழையை நீட்டுகிறார். நதியா அந்த பேழையை திறக்க உள்ளே அந்த ரெட்டைக்குட நீல ஜிமிக்கி ஜொலித்தது. அவன் பற்றி இழுத்த கரங்களை நினைவிற்காக அந்த ஜிமிக்கின் மீதான ஆசை மறையவில்லை என்பதை அந்த கண்ணாடியில் கண்டு கொண்டாள். லக்ஷ்மி அம்மா, உங்கள் நதியா நடித்த படம் டிவியில் போடுறான் என்று ரேவதி மருமகன் நித்யா குவினாள். எப்போது டிவியில் அந்த படம் போட்டாலும் தன்னை அழைக்குமாறு கூறியிருந்தாள் லக்ஷ்மி. அவசரமாக அங்கே சென்றாள். இதுவா என்றாள் ரேவதி. ஆமாம் என்றாள் லக்ஷ்மி. லக்ஷ்மி, வயசு என்பதை விடு, உனக்கு எதுக்கு லக்ஷ்மி ஜிமிக்கி என்றது லக்ஷ்மிக்கு. உனக்கு என்ற சொல்லின் பொருள் புரிந்து வலித்தது. அதனை புரிந்து கொண்ட நித்யா லக்ஷ்மியை கட்டி அணைத்து, எங்கள் லக்ஷ்மி அம்மாவுக்கு என்ன குறை, அந்த ஜிமிக்கி நதியாவை விட லக்ஷ்மி அம்மாவுக்கு தான் இன்னும் நல்லா இருக்கும் என்றார். 2 பவுனுக்கு மேலே இருக்கும் போல இருக்கே லக்ஷ்மி. 50 ரூபாய்க்கு மேலே ஆகாது. கொஞ்சமாவா இந்த நகைக்கடங்காரங்க செய்கூலி சேதாரம் போடுறாங்க? கண்டிப்பாக இருக்கும் என்றாள் நித்யா. உன்னிடம் அவ்வளோ பணம் இருக்கா லக்ஷ்மி? ரேவதி கேட்டாள். 4 வருஷமா என்னுடைய உழைப்பு பேங்க் அக்கௌண்ட்டில் 50,000 சேர்த்துருக்கேன் ரேவதி. முதல் நாள் 25,000, மறுநாள் 25,000, மொத்தம் 50,000 ரூபாய் பணத்தை தானியங்கி பண பட்டுவாடை எந்திரத்தின் மூலம் எடுத்து ஒரு பழைய பர்சுன்னு வைத்துக்கொண்டு அந்த பர்ஸை ஒரு மஞ்ச பையனில் சுட்டி எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி கூட்டம் மிகுந்த கடை வீதி நோக்கி கிளம்பினாள். உயரமான பளிங்கி கற்களால் ஆன வாசப்படிகள், பெரிய பெரிய கண்ணாடி கதவுகள். ஒவ்வொரு முறையும் அந்த கதவுகள் திறந்து மூடப்படும் போது குளிர்காற்று லக்ஷ்மியின் முகத்தை தழுவியது. என்னம்மா வேணும்? உயரிய ஆடை அணிந்து சென்றவர்களை எந்தவித கேள்வியும் கேட்காமல் உள்ளே அனுமதித்த வாயில் காப்பான் இவளை பார்த்ததும் அதட்டலாக கேள்வி கேட்டா. 2 கிலோ கோதுமையும் 1 லிட்டர் சமையல் எண்ணெயும் வாங்க வந்தேன் என்றாள் லக்ஷ்மி. விருட்டு நன்று. நக்கலா என்றான் வாயில் காப்பான். நகைக்கடைக்கு எதுக்கு வருவாங்களாம் என்று லக்ஷ்மி உள்ளே நுழைந்தாள். என்ன வாங்க வந்த என்றான் அவன் ஒருமையில். சொன்னாதான் உள்ள விடுவியா என்றாள் லக்ஷ்மி ஒருமையில்.
அடிக்கடி வந்தால் எது எது எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். நீ புதுசாக தான் அதோ வளையலா தோடா சங்கிலியா மூக்குத்தியான்னு சொன்னால் அந்த இடத்துக்கு அனுப்பி வைப்பேன். உன்னை பார்த்தா நகை வாங்க வந்த மாதிரி தெரியலை, அதான் கேட்டேன் என்றான். அவனும் விடாமல் ஜிமிக்கி பார்க்கணும் என்றாள். அதன் பிறகே அவன் உள்ளே ஜிமிக்கி பிரிவிற்கு அனுப்பி வைத்தான். அங்கு உருவி கண்ணு எழுதல் நிகழ்ந்தது. அவளை ஒருவரும் அமர சொல்லி நிர்பந்திக்கவில்லை. பெரிய பெரிய விளக்குகளை கண்ணை பறிக்கும் ஒளியில் அவள் மேலும் மங்களாக தெரிந்தாள். வசதி படைத்தவர்கள் நாற்காலிகளில் அமர்த்தப்பட்டு உபசரிக்கப்பட்டதுக்கு அவள் வருத்தப்படவில்லை. தன்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் முகம் பார்ப்பதை தவிர்ப்பதை எப்படி இவ்வளவு கச்சிதமாக செய்ய முடியுது என்பது புரியவில்லை. அவள் வெறுத்து போய் நுழைவாள் பகுதியில் போடப்பட்டத சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். சற்று வருத்தப்பட்ட குரலில் தான் பேசியது ஒருவருக்கு கேட்டிருக்கார் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அருகில் நடுத்தர வயதில் மிடுக்கான உடை அணிந்து தங்க முலாம் போட்ட கண்ணாடி அணிந்த ஒரு நடு வயதுக்காரர், என்ன சொன்னீங்கம்மா என்றான். அவள் பதறி போய் திரும்பி பார்த்தாள். பதறாதீங்க, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை திருப்பி சொல்லுங்க என்றார். பின்ன என்னங்க, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. எனக்கு என்ன வேணும்னு யாரும் கேட்கல. நானும் மனுஷன் தானே. என்னை பார்த்தா திருட்டு நகை விற்க வந்த மாதிரியா இருக்கு. இந்த பைக்குள் சொல்லைய 50,000 ரூபா வச்சுருக்கேன் என்றாள். என்ன வாங்க வந்தீங்க? ஜிமிக்கி. எந்த மாதிரி மாடல்? நீலக்கல் வச்ச ரெட்டை குடையின் கூடிய ஜிமிக்கி. ஏதாவது படம் வச்சுருக்கீங்களா? படம்லாம் இல்லை, ஆனால் நேத்திக்கு மத்தியானம் நதியா நடித்த ஒரு படம் டிவியில் காட்டினாங்க. அதில் நதியா கல்யாணம் பண்ணிக்கிறப்ப இந்த ஜிமிக்கி போட்டிருப்பா. ஓ, அந்த படமா? அந்த ஜிமிக்கி 25 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமாச்சே. இப்போ அந்த மாடல் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சுமா. லக்ஷ்மிக்கு என்ன சொல்வதுன்னு தெரியவில்லை. இருந்தால் பார்க்கணும், இல்லைனா வேறு கடைக்கு போக வேண்டியதான் என்று முணங்கினாள். குறிப்பாக இந்த ஜிமிக்கி தான் வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது சொந்த காரணங்கள் உண்டாமா? இது உங்கள் சொந்த விஷயம்னா சொல்ல வேண்டாம் என்ற அந்த நடுத்தர வயதுக்காரரின் வினாவுதலில் ஒரு தனிப்பட்ட அக்கறை தெரிந்தது. என் கணவனுக்கும் இந்த ஜிமிக்கிக்கும் ஒரே வயது, 25 வருஷம் என்றாள் லக்ஷ்மி. அந்த மனிதருக்கு தூக்கி வாரி போட்டது. அவளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் புரிந்து கொள்ள அந்த ஒரு வாசகம் போதுமானதாக இருந்தது. என்றாலும் லக்ஷ்மி அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனது கதையை அவரிடம் கூறத் தொடங்கினாள். கேட்டுக்கொண்டதவருக்கு 2-3 முறை தொண்டை கமறியது. அந்த நடுத்தர வயதுக்காரர் தனது கைபேசியிலிருந்து இணையம் மூலம் ஒரு படத்தை பதிவிறக்க செய்து அதனை அண்மைப்படுத்தி லக்ஷ்மியிடம் காட்டினார். லக்ஷ்மி முகமெல்லாம் மலர, இந்த ஜிமிக்கி தான் என்றாள். சுந்தரம் வாசலில் இருந்து செக்யூரிட்டியை அழைத்தார். சொல்லுங்க முதலாளி என்று செக்யூரிட்டி வந்து நின்றாள். லக்ஷ்மி தனது சேலை தலைப்பால் முன் நெற்றையும் பிடரி பகுதியையும் துடைத்து கொண்டாள். இத்தனை நேரம் அவள் பேசிக்கொண்டிருந்தது அந்த கடை முதலாளியிடம் என்பது புரிந்தது. நான் சொன்னேன்னு ஆசாரி மாணிக்கத்தை கூட்டிட்டு வா என்றார் அந்த கடை முதலாளி. அந்த கடை நகைக்கடையின் முதன்மை ஆசாரியான மாணிக்கம் என்பவன் ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் அணிந்தபடி இருந்தான். மாணிக்கா, இதுதான் ஜிமிக்கி 1 மாதிரி வடிவம். உன்னுடைய மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். எவ்வளோ நாளில் செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்லு. கலை டிரான்ஸ்போர்ட் பாஸோட பையன் திருமணத்துக்கு நகைகள் பண்ண ஆர்டர் இருக்குது சார். எப்படி 1 வாரம் ஆகும்? 1 வாரம் ஆகுமா லக்ஷ்மி அம்மா? பரவாயில்லையா? லக்ஷ்மி தனது மஞ்சள் பையை திறந்து அதிலிருந்து பர்சில் இருந்த நோட்டுகளை எண்ண தொடங்கினாள். உங்ககிட்ட பணம் இருக்குது என்பதை எனக்கு சொல்ல வேண்டாமா என்றார் நகைக்கடை முதலாளி. தனது தங்க மூலம் பூசப்பட்ட கண்ணாடியை கலற்றி நாசுக்காக துடித்தபதி, இல்லை, அட்வான்ஸ் எதுவும் கொடுக்கணுமா? வேண்டாம், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரியா? அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாங்க, உங்கள் ஜிமிக்கி ரெடியாக இருக்கும். இது உங்களுக்கு வடிவமைத்து கொடுக்க போகிற ஜிமிக்கி. இதுக்கு உங்கள் கிட்ட இருந்து 1 பைசா கூட செய்கூலி சேதாரமாக வாங்க மாட்டேன், போதுமா? அது எனக்கு ஏதோ தர்மம் பண்ணுவது போல் ஆகிறாதா என்றாள். கடைக்காரர் அதிசயித்து போன, சரிம்மா, குறைந்த அளவு சேதாரமும் செய்கூலும் வாங்கிக்கிறேன், சம்மதமா என்று கேட்டுவிட்டு சிரித்தார். லக்ஷ்மியும் சம்மதம் என்பதற்கு அடையாளமாக தலையை ஆட்டினாள். லக்ஷ்மி 3-4 நாட்கள் ஜிமிக்கியை பற்றியே நினைவு இல்லாமல் இருந்தாள். ஒரு சமயம் ஒரு சிறுமியைப் போல தான் வயதுக்கு மீறிய ஆசைகளில் மூழ்கி கிடக்கிறோமோ என்று தோன்றியது. இருப்பினும் அந்த ஜிமிக்கியுடன் அவள் இல்லாமல் கடந்து போன தனது வாழ்க்கையின் போராட்டம் நினைவுக்கு வரும். உடனே தனக்கு அந்த ஜிமிக்கி ஒரு வெற்றியின் அடையாளம் என்று தோன்றும். வாழ்க்கை இது போன்ற இலக்குகளை நிர்ணயித்து பயணிப்பதில்லை. எனினும் பெண்கள் இது போன்ற இலக்குகளை நிர்ணயித்து கொள்வதும் அதனை அடைவதும் அவ்வாறு அடைந்ததை நினைவு கூறாமல் கடந்து விடுவதுதான் வாழ்க்கை. லக்ஷ்மிக்கு அப்படி இல்லாமல் தனது அற்ப ஆசையும் அதனை அடைய போராட வேண்டியிருந்ததை நினைத்து பார்க்க சந்தர்ப்பம் நேரிட்டிருக்கிறது. மேலும் ஒரு கல்யாண சீசன் என்பதால் அவளுக்கு நன்கு பரிச்சயப்பட்ட பரிசாகரின்
வேண்டுகோளுக்கு இணங்கி அவளுடைய கல்யாணக்காரன் ஒன்றுக்கு கூட மட ஒத்தாசை செய்யும் பையன் பணி வேறு இருந்ததால் அக்கம் பக்கம் என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் போனது 5ஆம் நாள் முழுவதும் அடித்து போட்டது போல உறங்கி கிடந்தவள் பக்கத்து வீட்டு ரேவதியின் வீட்டில் சத்தமே இல்லையே என்று விசாரிக்க கிளம்பினாள். என்னவோ தெரில லக்ஷ்மி, என் மகன் முருகேசன் போன வாரம் மூச்சை இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நெஞ்சுவாலியாக இருக்குமோன்னு டாக்டர்கிட்ட சந்தேகப்பட்டாங்க. என்னென்னவோ வைத்திய முறை சிகிச்சை கொடுத்தாங்க. அவங்க பண்ண ஒரு டெஸ்ட் அவனுக்கு ஒத்துக்காமல் போய் 2 சிறுநீகவும் பழுதாயிடுச்சான். ஏதோ டயாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அது 2-3 வாட்டி பண்ணினா கிட்னி 2 தானே செயல்பட ஆரம்பிச்சிடுவான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் உடனே செய்ய வசதி இல்லையா. ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் குறைஞ்சது 50,000 ரூபாய் செலவாகுவான். நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன் லக்ஷ்மி என்று அரட்டினாள். லக்ஷ்மி அவசர அவசரமாக அரசு மருத்துவமனைக்கு ஓடினாள். சீரற்ற சுவாசத்துடன் நித்யாவின் கணவர் உயிருக்கு போராடி கொண்டிருந்தது தெல்ல தெளிவாக தெரிந்தது. நித்யாவை இன்னும் கொஞ்சம் புரியும் மொழியில் ரேவதி கூறியதான் மீண்டும் கூறினாள். இப்பவே உன் புருஷனை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான ஏற்பாட்டை கவனி என்றாள் லக்ஷ்மி எந்த தயக்கமும் இல்லாமல். மாமி, குறைஞ்சது 40,000 செலவாகுமாம். மருத்துவம் கூட ஏழைகளுக்கு எட்ட முடியாத உயரம் மாமி. எட்ட முடியும் என்று லக்ஷ்மி தனது மஞ்சப்பையை அவளிடம் நீட்டினாள். மாமி, நித்யாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நாக்கு மேல் என் அன்னத்துடன் ஒட்டி கொண்டது. இது உங்களோட 25 வருஷ கனவு மாமி. ஆனால் இது உன்னோட 25 வருஷ நிஜ நித்யா. என்றைக்குமே கனவு நிஜமாகும்போது உனக்கு உன் புருஷனுக்கு ஒரே வயசு தான் இருக்கும். உனக்கு 50 வயசு, உன் புருஷனுக்கு 25 வயசு இருக்கக்கூடாது. இது உனக்கு இப்போ புரியாது. இல்லை உனக்கு இப்போ புரியவே வேண்டாம். வாங்கிக்கோ. எவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு டயாலிசிஸ் பண்ணி குணப்படுத்துறியோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணும் என்றால் அடுத்த 3 நாட்கள் நித்யாவின் கணவனை தனியார் மருத்துவமனை சேர்த்து மாற்று ஏற்பாடாக செயற்கை சிறுநீரக சிகிச்சை அளிக்கப்பட்டு 3 டயாலிசிஸ் அவனுடைய சிறுநீரகம் உயிர்ப்பிக்கப்பட்டு நித்யாவின் மாங்கல்யம் காப்பாற்றப்பட்டது. நித்யா லக்ஷ்மியின் காலில் விழுந்து அழுதாள். கண்டிப்பாக அவரும் நானும் எப்பேற்பட்டாவது அந்த பணத்தை திருப்பி கொடுத்துறோம். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஜிமிக்கியை போட்டுக்கணும் என்றால். பொடி பைத்தியக்காரி, இப்போவே பாதி முடி எனக்கு நரைச்சாச்சு. நீ எப்போ திருப்பி கொடுக்கறது? நான் எப்போ மாட்டிக்கிறது? புருஷன்தான் ஒரு பெண்ணுக்கு ஜிமிக்கி, சரியா? அசடு கண்ணை துடைச்சிக்க என்றாள். அதன் பிறகு அவள் அந்த நகை இருந்த வீதியின் பக்கம் கூட போகவில்லை. ஆர்டர் கொடுத்த நகையை வாங்கவும் இல்லை. வேண்டாம் என்று நிராகரிக்கவும் இல்லை. நேரில் சொல்லாமல் இருக்கிறோமோ என்ற ஒரு குற்ற உணர்வு மட்டும் இருந்தது. ஒரு நாள் கடைவீதியில் வேறு வேலையாக போய்கொண்டிருந்த போது கப்பல் போன்ற கார் ஒன்று அவள் அருகில் வந்து நின்றது. அதிலிருந்து அந்த நகைக்கடை முதலாளி வெளியில் இறங்கினார். லக்ஷ்மிக்கு குப்பென்று வேத்தது. இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கொண்டு விட்டோமே என்று அவளுக்கு சங்கடமானது. இது போன்ற தருணங்களில் அதிகமாக வாய்விட்டு மாட்டிக்கொள்வதை விட மௌனமாக இருப்பது நல்லது என்ற வகையில் அவள் ஒன்றும் பேசாமல் இருந்தாள். நீங்கள் வர முடியாமல் போனதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அதற்குள் என்னால் தலையிட முடியாது. இருந்தாலும் அந்த காரணத்தை அறிஞ்சிக்க விருப்பப்படுறேன். இங்கே சொல்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் என் நகைக்கடைக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் அந்த ஜிமிக்கியை வாங்காமல் போனதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை என்றார். லக்ஷ்மி மறுபேதும் சொல்லாமல் அவருடைய நகைக்கடைக்கு சென்றாள். இந்த முறை வாயில் கப்பன் அவளை ஒன்று கேட்காமல் உள்ளே அனுமதித்தான். பணம் வாங்க இடத்திற்கு பின்னால் கண்ணாடி கதவுடன் கூடிய அறை இருந்தது. அந்த அறையிலிருந்து வெளியில் வந்த ஒரு சிப்பந்தி லக்ஷ்மியை அந்த அறைக்குள் அழைத்து சென்றான். உள்ளே கடையின் முதலாளி ஒரு உயர்தர பட்டு கம்பளம் போத்திருந்தால் போன்று நேர்த்தியுடன்கூடிய ஆசனத்தை அமர்ந்திருந்தார். எதிரில் ஆசாரி என்று அறியப்பட்ட மாணிக்கவும் அமர்ந்திருந்தான். மாணிக்கத்தின் முன்பு ஒரு அழகிய பேழை. மாணிக்கம் அந்த அறையிலிருந்து வெளியேறினான். லக்ஷ்மி அந்த கடைக்காரை சொன்னதும் அவர் முன்பிருந்த இருக்கையில் அமர்ந்தாள். அவளிடம் தயக்கம் ஏதும் இல்லை. நித்யாவின் கணவனுக்கு ஏற்பட்ட சீர்குலைவையும் அதற்கு தனது மொத்த சேமிப்பணமும் துணை போனது குறித்தும் விவரமாக கூறினாள். எனக்கு உங்ககிட்ட சொல்லாமல் இருக்குமேன்னு வருத்தம் இருந்தது, நிஜதான். ஆனால் இதை சொல்ல இவ்வளோ தூரம் வரணுமான்னு ஒரு சோர்வு. என்னதான் மேலோட்டமாக நான் தியாகம் பண்ணிட்டா பீத்திக்கிட்டாலும் இந்த கடையும் இந்த ஜிமிக்கி பார்க்க நேரிட்டால் உள்ளுக்குள்ளே ஒரு புழுக்கம் இருக்கும் இல்லையா? அந்த பெருசு படுத்த வேணாம் தான் வரல. அந்த நகைக்கடைக்கார் பேழையை திறக்க போனார். ஒருவேளை என்னுடைய செய்கை உங்களுக்கு ஒரு அபிமானம் ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த ஜிமிக்கை நீங்கள் எனக்கு இலவசமாக கூட தர முன் வந்துட்டா என்ன பண்ணுவதுன்னு ஒரு பயம் என்னோட கூடவே இருந்தது. ஒரு காரணம் சார், அப்படி ஒரு நினப்பு உங்களுக்கும் என் மேல் வரக்கூடாது. நானும் அப்படி ஒரு நினைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது இல்லைங்களா? அதனால்தான் வரல. அவளுக்கு பதில் சொல்ல
நகைக்கடை முதலாளிக்கு வார்த்தை எழவில்லை. நான் கிளம்புறேங்க சொல்லிட்டு லக்ஷ்மி அங்கிருந்து இறந்து விட்டாள். அவளுக்கு தெரியாமல் அவள் சென்ற திசையை பார்த்து நகைக்கடைக்காரர் ஒரு குமுடு போட்டார். அந்த கடையில் நுழைந்ததும் இடது புறத்தில் ஒரு நீல கண்ணாடி அறையும், அந்த அறைக்குள் பல பல பிரிவுகளில் அவர்களுடைய பல்வேறு அணிகலன்களை பார்வைக்கு வைத்து அதன் கழுத்தில் ஒரு அட்டையை கட்டி எடை மற்றும் விலையை குறிப்பிட்டிருந்தார்கள். நகைக்கடை முதலாளி அந்த பேழையிலிருந்து அந்த இரட்டைக்குடை நீலைக்கல் பதித்து நீல மணிகளால் கோர்க்கப்பட்டிருந்த அந்த ஜிமிக்கி சதையை எடுத்தார். ஓரளவு சித்திர வேலைப்பாடுகளுடன் கூடிய பீடம் ஒன்றை அந்த கண்ணாடி சுவர்களுக்கு பின் வைத்தார். அந்த பீடத்தின் மேல் அந்த ஜிமிக்கி சதையை வைத்தார். அந்த சிப்பந்தியிடம் சிறிய வாசகம் எழுதப்பட்ட பிளாஸ்டிக் பலகை ஒன்றை கொண்டு வர சொன்னார். அந்த பிளாஸ்டிக் பலகையை அந்த பீடத்தின் முன்பு பார்வையாளர்களும் வாடிக்கையாளர்களும் படிக்கும் வண்ணம் சாய்த்து வைத்தார். வெளியில் வந்து அந்த பலகையில் எழுதியிருந்ததை வாசித்தார். விற்பனைக்கு அல்ல, அவருக்கு தெரியும் அந்த நீலக்கல் ஜிமிக்கி விலை மதிப்பற்றது என்று. இப்போதான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.